மனப்பூர்வமாக சொல்கிறேன். நான் இன்றைக்கும் வந்து நான் வந்து திருச்செந்தூர் இப்போ இந்த கோவிட்னால ஒரு 1.5 வருஷமாக வந்து ஒரு 2-3 வாட்டி தான் போனேன். ஏன்னா நம்ம வந்து கூட்டத்தை மறுபடியும் கூட்டம் வந்து அதனால் ஒரு 10 பேர் பாதிக்கப்பட்டு நம்மகிட்ட பணம் இருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நம்மளை காப்பாற்றிக்கலாம். பணம் இல்லாதவன் பாதிக்கப்பட்டவன் உயிர் போச்சுன்னா அந்த அந்த பழியை நான் ஏற்க நான் தயாராக இல்லை. ஸோ அதனால் கோவிட் சுச்சுவேஷன் செட்ரேட் ஆகிற வரைக்கும் நான் கோயில் பக்கம் போகல. ஆனால் நான் கோயிலுக்கு போன வரைக்கும் என்றைக்கெல்லாம் பௌர்ணமிக்கு போகணும் எங்கள் குலதெய்வத்தை பார்த்து தான் வந்து திருச்செந்தூர் மேக்ஸிமம் போயிருக்கேன் நான். அந்த பார்க்க எப்படி ஒரு ஒரு வைரம் என்பது அந்த பட்டை தீட்ட அதோட அழகு வந்து மிளிருமோ அதுபோல் ஒரு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய சங்கடங்கள் வந்து தானாக நான் கடந்து போகிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் ஜோதிடம் நம்புங்க, வாஸ்து நம்புங்க, நியூமராலஜி, நேமாலஜி, ஜிம்மாலஜி என்ன வேணால் எந்திரங்கதான் எதை வேணால் வச்சுங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யானா அதெல்லாம் டிபேட்டபிள். ஆனால் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வம் என்பது வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் தயவுசெய்து இந்த குலதெய்வத்தை தொட்டுடுங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர்ன்றது நகரத்தார் கம்யூனிட்டியில் ஒரு 9 கோவில் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இப்போ எப்படி நாட்டு கவுண்டர்னால் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, வெள்ளாளர் கவுண்டர்னால் ஒரு கூட்டம்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி பிள்ளைமார்னா கோத்திரம்னு சொல்லுவாங்களோ அது போல் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், நான் சொன்னதுக்கான உள் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல உங்களை டியூன் பண்ணிக்கங்க. அந்த டியூன் பண்ணிக்கணும் போது எப்படி நகரத்தாருக்கான கோவில் பிள்ளையார்பட்டி என்பது வந்து இன்றைக்கி எல்லோரும் கும்பிடுற கோயிலாச்சு, அது அவங்களோட குலதெய்வ கோயில் அவங்களுக்கு. அதுபோல் நீங்கள் வந்து ஒவ்வொரு குலத்துக்கும் கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு கோவில் இருக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் வந்து எனக்கு உடனே குலதெய்வம் எனக்கு தெரியலன்னு மட்டும் எனக்கு கேட்காதீங்க. அது டெஃபினட்டாக திருப்பதி பெருமாளா குலதெய்வம் இருக்க முடியாது, திருச்செந்தூர் முருகன் குலதெய்வமாக இருக்க முடியாது. தயவு செய்து உங்கள் குலதெய்வம் தெரியலன்னா அதை நோக்கி பிரயாணப்பட்டு முதல்ல அந்த விஷயத்தை கண்டுபிடிங்க. உங்களோட கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை மனப்பூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பிள்ளையார்பட்டின்றது ஏதோ வந்து அரசாங்க டெம்பிள் நினச்சிருப்பாங்க, நிச்சயமாக கிடையாது. அது அதாவது அவங்க சொல்லுவாங்க மாத்தூர் இது போல் பிள்ளையார்பட்டின்னு ஒரு 9 கோயில் சொல்லும்போது அதில் ஒன் ஆஃப் த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வழிபாடு பண்ணக்கூடிய தான் பிள்ளையார்பட்டி. அது நகரத்தாருடைய கோவில். அது